தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டாஸ்மாக் ஊழலில் சிக்கிய பிரபல தமிழ் நடிகை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டியது. இந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் உதயநிதியின் நண்பர் ரத்தீஸ் அவர்களும் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களும் தலைமறைவாகிவிட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலில் டாஸ்மாக் சிக்கியுள்ளது. இந்த ரத்தீஸ், ஆகாஷ் பாஸ்கரன் 2 பேரும் உதயநிதிக்கு பினாமிகள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் இந்த டாஸ்மாக் ஊழல் வழக்கில் பிரபல தமிழ் நடிகை சிக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கும் 3 முக்கியமான படங்கள் நடிகர் சிம்புவை வைத்து தயாரிக்கும் STR 49, பராசக்தி மற்றும் இட்லி கடை. இவற்றில் STRஐ வைத்து தயாரிக்கும் STR 49 என்ற படத்தின் கதாநாயகியான கயாது லோகர் இவர் இந்த வழக்கில் சிக்கியுள்ளார். ஆகாஷ் பாஸ்கரன் நடத்திய இரவு விருந்தில் இவருக்கு கலந்து கொள்வதற்காக 35 லட்சம் ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கோடிக்கணக்கான ரூபாய் அள்ளி கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆக இந்த வழக்கில் கயாது லோகர் சிக்கியுள்ளார். அவருக்கு டாஸ்மாக் ஊழலில் சிக்கியுள்ள கயாது லோகருக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி விசாரிக்கும் என்று கூறப்படுகிறது. பிரபல தமிழ் திரைப்பட நடிகை கயாது லோகர் டாஸ்மாக் ஊழலில் சிக்கியுள்ளார்.